இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். மிஸ்டர் யுவன், எங்களுக்கு நல்லா புரியுது. இப்பதான் உங்க மகன் அவ்வளவு பெரிய சிச்சுவேஷன்ல இருந்து வெளியே வந்திருக்கான். ஆனா இன்வெஸ்டிகேஷன் பண்றது எங்களுக்கு ரொம்ப முக்கியம். சோ ப்ளீஸ் சார், உங்க வேலை முக்கியம்தான். மானஸ் தம்பி, நிதானமா என் கேள்விக்கு பதில் சொல்லு. கிளாஸ் ரூம்ல நீ எப்படி லாக் ஆன? சொல்லு பேபி. அம்மா உன் கூட இருக்கேன், உன் பக்கத்திலேயே இருக்கேன், ஒன்னும் ஆகாது. போலீஸ் அங்கிள் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. சொல்லு பேபி. அப்பா எங்க இருக்கீங்க? அப்பா அப்பா அது வந்து இன்ஸ்பெக்டர், அது வந்து இந்த மாதிரி கூட இருக்கலாம் இல்லையா? எனக்கு தோணுறத சொல்றேன். மானஸ் ஸ்கூலுக்குள்ள போயிருக்கான். அவன் கிளாஸுக்குள்ள கேஷுவலா என்டர் ஆகும் போது அவன் உள்ளத்துல யாரோ விளையாட்டுக்க கதவை பூட்டி விட்டுருக்கலாம். இதான் நடந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி அதான் நடந்திருக்கும். சின்ன பசங்க பண்ணிருப்பாங்க சார். இல்ல, மானச எந்த ஒரு சின்ன பையனும் தள்ளி விடல. நீ யாரு? ஆண்டி, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? என்னோட பேர் குஷி. நான் மானஸோட நெய்பர். நாங்க ஒரே ஸ்கூல்ல தான் படிக்கிறோம். என்னால ஷோர்லி சொல்ல முடியும், மானஸ எந்த ஒரு சின்ன பையனும் தள்ளி விடல. ஏன்னா இந்த விஷயம் நடக்கும்போது ஸ்கூல் டைம் முடிஞ்சது. ஸ்கூல்ல இருந்து எல்லா பசங்களும் போயிட்டாங்க. அண்ட் இந்த விஷயத்த என்னோட ஃப்ரெண்டு தான் எனக்கு சொன்னான். அவன் ஸ்கூலோட ஹெட் பாய். அவன் ஸ்கூல்ல எல்லாரும் போனதுக்கு அப்புறம் தான் போவான். ஒருவேளை என் வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் அவனோட போன் நம்பர் தரேன், நீங்களே அவங்கிட்ட கேட்டுக்கோங்க. ஓகே, நீ அவருக்கு ஃபோன் நம்பர் அட்ரஸ் கொடுத்துறேன் சார். நோட் பண்ணுங்க சார், யூஸ் ஆகும். சரி மானஸ், அந்த இடத்துல நீ வேற யாராவது பாத்தியா? யாராவது இருந்தாங்களாங்க? அது வந்து சார், நீங்க ஒரு வாட்டி அவன் முகத்தை பாருங்களேன். அவனை பார்த்தா பதில் சொல்ற அளவுக்கு தெம்பு இருக்குன்னு தோணுது உங்களுக்கு? பாவம் எவ்வளவு பயந்து போயிருக்கான் சார். எனக்கு புரியுது, நீங்க உங்களோட கடமையை செய்றீங்க. அதே சமயத்துல அவன் சின்ன பையன் சார். அவனுக்கு என்ன தெரியும் இதெல்லாம்? ஏன் சார் இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்றீங்க, அதுவும் இந்த சூழ்நிலையில? மறுபடியும் அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வர முடியுமா? ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் சார்? அதுக்கு ரெஸ்பான்சிபிள் யார் சார் எடுத்துப்பா? சொல்லுங்க, யார் ரெஸ்பான்சிபிள் எடுத்துப்பா? நீங்க என்கொயரி பண்ணுங்க, எங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல. ஆனா கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு நான் சொல்றேன். ஓகே ஃபைன், இப்போ நாங்க கிளம்புறோம். அண்ட் தேங்க்யூ ஃபார் த கோஆபரேஷன். தேங்க்யூ ஸோ மச். புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஒரு நிமிஷம் அங்கிள். மானஸ் கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்காம போகாதீங்க.
ஏன்னா எனக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு. சரியான டைம்ல விக்டமோட ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சா தென் கிரிமினலை சீக்கிரமா பிடிக்கலாம். இல்லனா கிரிமினல் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. I'm really sorry. யுவன் மானச என்ன பண்ணான்னு தெரிஞ்சதுன்னா ராதிகா யுவன் கிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணுவானே தெரியலையே. நினைச்சாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னு தெரியல, ஆனா என் மனசுக்கு என்னவோ மானஸ்க்கு நடக்கிற இந்த பிரச்சனை எல்லாம் யுவன் அங்கிள் பண்ற வேலையோன்னு தோணுது. அவரு பேசுற பேச்சு, அவரோட எக்ஸ்பிரஷன் எல்லாமே வித்தியாசமா இருக்கு. மானஸ் காணோன்ற விஷயத்த பத்தி பேசும்போது பேச்ச மாத்த ட்ரை பண்றாரு. இல்ல இல்ல, நான் தப்பா யோசிக்கிறேன். ஒருவேளை இதுதான் கரெக்டோ? பட் எதுவா இருந்தாலும் நான் உண்மையை கண்டுபிடிச்சே தீருவேன். இந்த அப்பா அவங்க பொண்ணு எதுக்காக இந்த ஜேம்ஸ் பாண்ட் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சத்தியமா புரியல. அது என்ன இன்ட்ரெஸ்ட்னு தெரியல. அடுத்தவங்க குடும்பத்துல பூந்து என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு வீட்டுல வேலையா இருக்காதா? அதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? போக வேண்டியதானே? என்ன நடந்துச்சுன்னு தெரியணும், நான் கண்டுபிடிச்ச தீர்வேன். இப்ப யார் உங்களை கண்டுபிடிக்க சொன்னா போய் வீட்டுல இருக்க வேலையை பார்க்க வேண்டியதானே? ஒரு 10,000 வாட்டி சொல்லியாச்சு, மூக்கு நுழைக்காத, மூக்கு நுழைக்காத, மூக்கு நுழைக்காதன்னு. இவ அடங்க மாட்டா. இவளுக்காக ஒரு மாஸ்க மாட்ட வேண்டியதா. ஓவரா பறக்குறாங்க, ரெக்கைய உடைக்க வேண்டியதா. அதுக்கப்புறம் இவ அப்பனை பாத்துக்கிற. நீ பொருடி ரெக்கைய உடைச்சு சூப்பு வச்சு நாய்க்கு ஊத்துற. குஷி, தேங்க்யூ so மச். இன்னைக்கு நீ கொடுத்த தைரியத்துல தான் மானஸ்க்கு தைரியம் வந்துச்சு. அவனால ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடிஞ்சது. தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.